இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்ன மாதிரி உண்டியல் சேவிங்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது வரைக்கும் சேவிங்ஸ்னால் என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த உண்டியலில் நான் என்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, காயின்ஸ் இருக்குல்ல, 5 ரூபி காயின், 10 ரூபி காயின், 20 ரூபி காயின். ஸோ இது 3 மட்டும்தான் எப்பப்பெல்லாம் எனக்கு கையில் கிடைக்குதோ. ஸோ இந்த காயின்ஸ் மட்டும்தான் நான் இதில் போடுவேன். அதாவது இந்த 3 காயின் மட்டும்தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இந்த உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறதுனால தான் நம்ம அதை எடுக்காமல் இருக்கும். இல்லை நம்ம சேஞ்சஸ் அப்படியே வச்சுருந்தோன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த செலவுக்கு அதை எடுத்து நம்ம கொடுத்துருவோம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி சேஞ்சஸ் வருது, இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக அதுக்குன்ட்டு உண்டியல் தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் தனித்தனி பாக்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் கூட நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது நமக்கு சின்ன அமௌண்ட்டாக தெரியும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இது பெரிய அமௌண்ட்டாக மாறும். ஸோ நான் இதில் இந்த 3 காயின்ஸ் மட்டும்தான் இதில் நான் போடுவேன். நான் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமாக, அதாவது 1 இயர்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அது வரைக்கும் இதை சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பாதி உண்டியலுக்கு மேலே இது நிரம்பிடுச்சு. இன்னும் பாதி இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த எல்லா உண்டியலுமே நான் என்னென்னலாம் சேர்க்குறேனோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் நான் காட்டுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு குட்டி உண்டியல் தான். இது நான் முன்னாடி வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், இந்த உண்டியல் நான் காட்டியிருப்பேன். இது ஒரு லாக் இருக்கும். ஸோ இந்த லாக்குக்கு உள்ள கீ தொலையாமல் இருக்கிறதுக்காக நான் உண்டியலில் இப்படி ஒட்டி வச்சுருப்பேன். ஸோ நம்ம வேறு எங்கேயாவது வச்சோன்னா நமக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்காது. நம்ம அந்த நேரத்தில் தேடுற மாதிரி இருக்கும், எங்கே வச்சோம் அப்படின்னு நினைப்போம். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு எப்போதுமே மறக்காது. நம்ம எப்போல்லாம் ஓப்பன் பண்ணணுமோ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம அதே இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த உண்டியலில் நான் என்னென்ன மாதிரி அமௌண்ட்டெல்லாம் போடுறேன் அப்படிங்கிறது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது என்னோடய வீடியோவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், தனித்தனியாக நான் காட்டியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா 1 ரூபி 2 ரூபி காயின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் நான் போடுவேன். ஸோ உங்களுக்கு 5 ரூபி 10 ரூபி காயின்லாம் நான் அதில் போடுவேன். அது இல்லாமல் சேஞ்சஸ் கிடைக்கும்ல, 1 ரூபா 2 ரூபாலாம் இருக்கும் பாருங்கள். அதாவது காய்கறிலாம் வாங்குகிறோம், ஏதாவது ஒன்று வாங்குகிறோம், அதுக்கு சேஞ்சு கொடுப்பாங்க. அப்போதைக்கு அந்த 1 ரூபா 2 ரூபாலாம் அதையுமே அப்படி தான். நம்ம ஏதாவது செல்ஃபில் போடுறது, அங்கே போடுறது, இங்கே போடுறது இருந்தால் கண்டிப்பாக நம்ம கிட்ஸ் இருக்கிற வீடாக இருந்தால் பசங்களே எடுத்துருவாங்க அதெல்லாம். ஸோ இதெல்லாம் எங்கள் பாப்பாட்ட கொடுத்து நான் எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் இருந்தால் கூட நம்மளே சொல்லி ஒரு 2-3 வாட்டி சொல்லி கொடுத்தோன்னா போதும், பசங்களே தானாகவே எடுத்து அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ எனக்கு இந்த காயினில் எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக சேரட்டும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த உண்டியல் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது எதுக்கு நான் இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா, என்னென்னா 1 ரூபி சேலஞ்சஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோ போட்டிருப்பேன். நான் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்காக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம 45th டேயில் இருக்கோம் அப்படின்னா ஒரு 40 ரூபா நம்ம அமௌண்ட் ஆகும், 5 ரூபா சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போதைக்கு இந்த மாதிரி சில்லற காசு அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இந்த 1 ரூபி சேலஞ்சஸ்க்கு. இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி அந்த சாவியை நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் சாவியை தேடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த 1 ரூபா 2 ரூபாலாம் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இவ்வளோ பாதுகாத்து வைக்கிறோமே அப்படின்ட்டு சில பேருக்கு தோணும். நிச்சயமாக இது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். என்னென்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே காக்கா கதை கேட்டிருப்போம். அதில் அந்த காக்கா பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியை குடிக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு எட்டி எட்டி பார்க்கும், அதுக்கப்புறம் கல்லை தூக்கி போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போகணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரியே தான் நம்மளோட சேவிங்ஸும். இப்போ அந்த காக்கா பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நம்மளால் குடிக்க முடியலையே அப்படின்னு பறந்துருந்ததுன்னா பறந்துருக்கலாம். ஸோ அதுக்கான முயற்சியை பண்ணி அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டதுனால தான் அந்த தண்ணி மேலே அது குடிச்சிச்சு. அதே மாதிரி தான் நம்ம ஏதாவது சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சிறு துளி தான் பெருவெள்ளமாக மாறும். அந்த மாதிரி சின்ன சின்ன காயின்ஸாக இருந்தாலும் அதை சேமித்து பழகும் போது நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி சேர்க்குற சின்ன சின்ன அமௌண்ட்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய தொகையாக மாறும். என்னென்னா சேவிங்ஸ்னால் என்னன்னே தெரியாதவங்க இந்த மாதிரி காயின் சேவிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த உண்டியல் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய உண்டியல் இது தான். என்னென்னா 5 ரூபா 10 ரூபா போட்டிருந்தேன்னா சேம் தான், ரெண்டுமே சிமிலராக இருக்கும். அதுவுமே பெரிய உண்டியல் தான், ஆனால் அதை விட இது பெருசு. ஸோ இது எதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபி சேலஞ்ச். என்னென்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம சேர்க்கணும், 365 நாளும் சேர்க்கணுங்கும் போது இந்த உண்டியல் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் சேர்த்துட்ருக்கேன். ஸோ இதில் 1 ரூபி சேலஞ்சஸ் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு அந்த வீடியோவோட கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். இது வரைக்கும் நம்ம ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளோ பணம் நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோலேயே அதுக்கான ஆன்சரையும் நான் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி நான் ஆரம்பித்தேன். இன்னையோடு பார்த்திங்கன்னா எனக்கு 45 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு.
ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இந்த உண்டியலும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுமே வேறு வேறு. அதை விட இது பார்த்திங்கன்னா சைஸில் ரொம்ப பெருசு. ஸோ அதனால் இது வந்து ₹1 சேலஞ்சஸ்க்கு எனக்கு இது திடீர்னு என் கண்ணில் பட்டது தான். அதுவுமே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதுலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த ₹1 சேலஞ்சு. ஸ்டார்ட் பண்ணும் போது ₹1 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து திடீர்னு சேவ் பண்ணதான் நான். அப்புறம் இந்த உண்டியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ₹10 ₹20 நியூ நோட்டு கிடைக்கும் பாருங்கள். புது பணம் வரும்போதெல்லாம் இதில் நான் போடுவேன். அதாவது ₹10 ₹20 மட்டும், அந்த 2 பணம் மட்டும் நான் இதில் சேர்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ எனக்கு 2 ₹20 பணம் புது நோட்டு கிடச்சிச்சு. சரி, வீடியோக்காக நான் வச்சுருந்தேன். வீடியோ நம்ம போடும்போது நம்ம உங்களுக்காக காட்டலாமே அப்படின்ட்டு. ஸோ ₹10 ₹20 மட்டும்தான் இதில் நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிறத சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பண்ணுற செலவில் வர பாக்கி பணம் தான். அதுவுமே திரும்பி நம்ம செலவு தான் பண்ணுவோம். இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம இதுக்குன்னு நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதுனால, ஸோ நான் இப்போ ₹10 ₹20 அப்படிங்கிறது இந்த உண்டியலில் நான் சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் சேவ் பண்ணுறேன். இல்லைனா அதையும் நம்ம செலவு பண்ணுவோம். ஏன்னா செலவுக்குள்ள பணம் தான் அது எல்லாமே. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா, இது வந்து 1 lakh சேர்க்குற உண்டியல். இதுலேயும் அப்படி தான். இது நான் பணம் என் கைக்கு வந்த மாதம் ஃபஸ்ட்டு நாளே நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா, இதில் ₹500 நான் போட்டுருவேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் ₹50 ₹100 ₹200 ₹500. ஸோ இது எல்லா அமௌண்ட்டும் இதில் இருக்கும். எதெல்லாம் புது நோட்டு கிடைக்குதோ 10 20 அதில் போட்டுருவேன். ஸோ ₹50 ₹100 ₹200 கிடச்சிச்சின்னா அதையும் நான் இதில் போடுவேன். இது எல்லாமே நியூ நோட்டாக போடுவேன். அது இல்லாமல் மாதத்தில் ஃபஸ்ட்டு செலவு எனக்கு இதில் என்னோடய உண்டியலில் போடுறது தான் ₹500 போடுவேன் அதில். ஸோ இதில் வந்து நானும் என் பொண்ணும் சேர்ந்து சேர்த்துட்ருக்கோம். பாப்பாக்காக நான் கொடுத்தது தான். ஆனால் இப்போ நாங்கள் 2 பேருமே இதில் அமௌண்ட்டு சேர்த்துட்ருக்கோம். ஸோ இது கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 lakh இது சேரும். எண்ணி பார்த்தாச்சு 1 lakh கரெக்டாக இருக்குது இதில். அதே மாதிரி தான் இன்னொரு உண்டியலும். அது வந்து தம்பியோடது, என் பையனோடது. இது அந்த அளவுக்கு இன்னும் அவர் அமௌண்ட்டு சேர்க்கல, நம்ம கொடுக்கல அந்த அளவுக்கு. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து அதில் சேர்த்துட்ருக்கோம். அவர் கையில் எப்பப்போல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அப்போல்லாம் அவர் இதில் சேர்த்துட்ருப்பார். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் எதுக்காக நான் சேர்க்குறேன்னா, நான் வந்து 3 வருஷத்தில் ₹10 லட்ச எப்படி நம்ம சேர்க்குறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த 2 உண்டியலுமே நான் தனித்தனியாக சேர்த்துட்ருக்கேன். இதில் ஒரு ₹2 லட்ச நமக்கு கிடைக்குமே அப்படிங்கிறதுனால. இப்போ அந்த ₹1 சேலஞ்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு நான் இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து மே 1 நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த ₹1 சேலஞ்சு. இது வந்து ஜூன் 15 வரைக்கும் நம்ம எத்தனை நாள் நம்ம சேர்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனை நாள் ஆகிருக்குன்னா 46 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது மே மாதம் பார்த்திங்கன்னா 31 தேதி இருக்கும். அது இல்லாமல் ஜூன் மாதம் 15 தேதி வரைக்கும் நான் வந்து 46 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் எவ்வளோ அமௌண்ட் நம்ம சேர்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அந்த 46 நாளைக்கும் ₹1081 சேர்த்துருப்போம். ஸோ ஜஸ்ட்டு ₹1 சேலஞ்சுன்னு ஆரம்பித்தது தான் நான். ஆரம்பித்தப்பவே நான் வீடியோவும் போட்டிருப்பேன். என் கூடவே சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கேன் நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நமக்கு 46 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹1000 தாண்டிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம சின்னதாக நம்ம சேவிங்ஸு ஸ்டார்ட் பண்ணுறது தான் நாளைக்கு ஒரு பெரிய தொகையாக நமக்கு வந்து அது கிடைக்கும். ஏதோ ஒரு தேவைகளுக்கு அது யூஸ் ஆகும். இந்த ₹1 சேலஞ்சில் பார்த்திங்கன்னா நமக்கு அரௌண்ட் 66,000 நமக்கு கிடைக்கும் 365 நாளில். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சேமிக்கணும், நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு நம்ம மைண்டில் நம்மளுக்கு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் முடியும். இது வரைக்கும் நாங்கள் எந்த சேவிங்ஸுமே பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க கூட உண்டியல் சேவிங்ஸு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். எந்த மாதிரி சேவிங்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் இதில் என்னோடய 6 விதமான சேவிங்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே சரி தான், உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்.